ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ரசம் ஒன்று பார்க்கலாங்க. பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சுருந்தா ரசம் செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி நான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கலாங்க, சரிங்களா? அதுக்கு அரை பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். பீட்ரூட் பெரிய பீட்ரூட், அதனால் நான் ஆஃப் எடுத்துருக்கிறேன். கேரட்டும் அதே மாதிரி பெருசு ஆஃப் எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம், சரிங்களா? அது கூட ஒரே ஒரு தக்காளி, ஓகேங்களா? அதை போட்டுக்கலாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம, சரிங்களா? தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டுங்க. வெந்தோன்னையுமே நம்ம தண்ணி வடிச்சுக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாங்க, சரிங்களா? அரைச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பொடி ஒன்று பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, அதை தனியாக எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த ரசம். நிஜமாவே நீங்கள் வித்தியாசமாக நிறையா ரசம் வைக்கணுன்னா 2-3 விதமாக வைப்பேன். இப்போ பீட்ரூட் ரசம் வச்சுருக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுங்க. 2 வரமிளகாய்ங்க, கருவேப்பிலை போட்டு ஒரு 6 பல் பூண்டு இடித்து போட்டிருக்கிறேன், சரிங்களா? சூப்பராக இருந்ததுங்க, சரிங்களா? கெட்டியாக இருக்குமா ரசம் அப்படின்னாலும் நினைக்காதுங்க. தண்ணியாட்ட தான் நம்ம எப்போ வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது, சரிங்களா? அவ்வளோதாங்க. அரைச்சிருக்கிறத ஊற்றி தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றிக்கலாங்க. மஞ்சத்தூள் உப்பும் போட்டிருக்கிறேனுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இது கூடவே போட்டுக்கலாம் நம்ம. இது ஒரே ஒரு கொதி வந்தோடனேயுமே நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம், சரிங்களா? பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொடி பண்ணி வச்சோம்ல அந்த பொடியை இப்போ இது கூட போடுறோம், அவ்வளோதான். சூப்பராக இருந்தது பாருங்கள். அவ்வளோதான். பெருங்காயப்பொடி மட்டும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான ரசம் ரெடிங்க, சரிங்களா? யாருக்காருக்கெல்லாம் ரசம் ரொம்ப பிடிக்குமோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.